வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா, ஒரு பிக் நியூஸ பத்தி தான் பார்க்க போறோம். உங்களோட ஹேட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் இனிமே WWE வரப்போறது கிடையாது. அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு நடந்த ரெசல்மேனியா நைட் 2ல ரோமன் ரெயின்ஸ் கோடிக்கான அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ஃபைனலி நியூ அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனா அமெரிக்கன் நட்மன் கோடி ஆயிட்டாரு. அவர் சொன்ன மாரியே ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படிங்கிற மாரி அவரோட ஸ்டோரிய ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இனிமே WWE நியூ அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன் யாரு அப்படின்னா, அது அமெரிக்கன் நட்மன் கோடி தான். ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டில லாஸ் பண்ணதுக்கு காரணம் WWE இல்ல நம்மளோட அமெரிக்கன் நட்மன் கோடியோ கிடையாது. ஃபேன்ஸான நீங்க மட்டும் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டில தோத்ததுக்கு முதல் காரணம், ஃபர்ஸ்ட் ரீசனே யாருன்னா ஆடியன்ஸான நீங்க மட்டும் தான். ஏன்னா இப்போ WWE ஒரிஜினல் பிளான் என்னன்னா, ராக் விசிஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் தான். இந்த மேட்ச் தான் நடக்கணும், ரெசல்மேனியா 40ல நடக்கணும் அப்படிங்கிறது தான் புக்கிங்கு. ஆனால் ஃபேன்ஸான நீங்க பண்ண ஒரு முட்டாள்தனத்தால, அதாவது எங்களுக்கு ரோமன் ராக் மேட்ச் வேணாம், எங்களுக்கு ரோமன் கோடி மேட்ச் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கோடிய வி வான் கோடி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகை உருவாக்கி அவரை மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி, நீ தான் தலைவா எங்களுக்கு வேணும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்தது எங்களுக்கு போதும், நியூ சாம்பியன் எங்களுக்கு வேணும், அது நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸான நீங்கள் கம்பல் பண்ணி ஒரு புரட்சியை உண்டாக்கி பண்ணதோட ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவுன்னு சொல்லலாம். ஒரு புதிய சாம்பியன் ஆனதுக்கு மூல காரணம் யாருன்னா, ஃபேன்ஸான நீங்க தான். ஏன்னா இதில் நம்மளுடைய WWE 2 விதமான ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருச்சு. அதாவது ரோமனோட ஸ்டோரியை கோடி வந்து என் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அது இல்லாமல் ஒரு புதிய எரா வந்து WWE ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது ஒவ்வொரு எப்படின்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு எரா வந்து டாப்பில் இருக்கும். அதாவது இப்போ நம்மளுடைய கோடி வந்து ஒரு நியூ எராவை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு நியூ எராவில் இருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரா அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ரெஸ்லர் வந்து ஒரு டாப்பாக இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து கோடி இருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் இருந்தார். இது அவருக்கு முன்னாடி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் இருந்தார். அதுக்கப்புறம் சிஎம் பங்க், அதுக்கப்புறம் இந்த ஷீல்டு, அப்போ இவாலுவேஷன் அப்படின்னு ஒவ்வொரு ஃபேக்ஷனும் அப்போதைக்கு இருக்கிறப்ப ஒரு டாப்பாக இருப்பாங்க. அது மாதிரி அதான் எரா அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்மளுடைய கோடி வந்து ஒரு டாப்பாக இருக்காரு. இப்போ இவர் தான் இனிமேல் WWE கட்டி காக்க போகிறாரா அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டிலை தோத்துட்டாரு. இனிமேல் WWE ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார். இது வந்து உண்மையிலுமே ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா USA ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வி வான் கோடி அப்படின்னு தான் அவங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் தோத்ததை கண்டிப்பாலுமே சத்தியாலுமே ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டிலை தோத்ததை இந்தியன் ஃபேன்ஸால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. பாதி பேர் டிவியெல்லாம் போட்டு உடச்சிட்டேன் அப்படின்லாம் பாதி பேர் சொன்னாங்க. அது இல்லாமல் என்கிட்டயே சொன்னாங்க, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டில் தோத்துட்டார் ப்ரோ அப்படின்ட்டு ஒரு அழுகுற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது நான் கனவாக இருந்தேன் ப்ரோ, அதாவது ரோமன் வந்து ரெசல்மேனியா 40ல அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணிடுவார் அப்படின்னு இருந்தேன் ப்ரோ, ஆனால் அவர் தோத்துட்டார் ப்ரோ, என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல ப்ரோ அப்படின்ட்டு ஃபேன்ஸ், அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸு என்கிட்டயே சொன்னாங்க. அதாவது என்னோட ஃப்ரெண்டு தான் அவனே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அழுவாத குறையா அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸோட தீவிர பக்தன்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஆனால் அவர் தோத்துட்டாரு, அவரோட டைட்டிலை தோத்துட்டாரு அப்படிங்கிறது உண்மையிலுமே அது ஏற்றுக்கவே முடியல. அது ரொம்பவும் இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம் அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு வரமாட்டார். அதாவது டைட்டிலை தோத்ததை விட ரோமன் ரெயின்ஸ் இதுமாதிரி WWEக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது இன்னமும் அந்த சோகத்தை திரும்பி மேலும் மேலும் ரொம்ப கூட்டுதுன்னே சொல்லலாம். இதனால ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஆனால் எனக்கு WWE ரோமன் ரெயின்ஸ்க்காக பயோகிராஃபியை ரெடி பண்ணாங்க. அந்த பயோகிராஃபியில் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறது அவர் வந்து சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவி, அந்த ஒரு பட்டம் எல்லாமே. அப்படியே அந்த டைட்டில் அவர் தோத்துட்டாரு அப்படின்னா அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறதும் கிடையாது. நான் WWEலும் இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அவர் டைட்டிலை தோத்துட்டாரு. அதாவது ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இனிமேல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ண மாட்டார், அது கிடையாது. அதே மாதிரி அவர் WWEலும் இல்லை அப்படிங்கிறதா இப்போ உண்மை. ஏன்னா அந்த ரோமனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பயோகிராஃபி புக்கில் என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ உண்மையிலுமே அது நடந்திருக்கு. அதனால் WWEல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பார்க்க முடியாது. அதனால ரோமன் ரெயின்ஸ் இனிமேல் WWEக்கே வரமாட்டாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. WWEக்கு வரதான் போகிறாரு. அதாவது எப்போ வருவார்னா சம்மர் ஸ்லாமில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் WWEக்கு வரப்போகிறாரு. அதாவது இப்போ ரெசல்மேனியா முடிஞ்சிச்சு. ரெசல்மேனியா பேக்லாஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் த கேசல் இருக்குது, அப்புறம் மணி இந்த பேங்க் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பேப்பர் வியூலாம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு பேப்பருமே ரோமன் ரெயின்ஸை மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம், அதாவது 2024 நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் தான் நம்மளோட ரோமன் ரெயின்ஸை WWE அஃபிஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம எப்போ பார்க்குறது அப்படின்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை நம்ம சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு கண்டிப்பாக வரப்போகிறாரு. இதை WWE அஃபிஷியலாக சொன்னது தான். அப்படி ரோமன் ரெயின்ஸ் WWEக்கு சம்மர் ஸ்லாமுக்கு வராரு அப்படின்னா, அதாவது எப்படிமான கேரக்டரில் வந்து அவர் நல்லா இருக்கும். அதாவது ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற கேரக்டரில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வரமாட்டார். அதாவது பிக் டாக், அதாவது பழைய பண்ண மாதிரி, அதாவது பிக் டாக் அப்படிங்கிற கேரக்டரில் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை புதிய ஒரு கிமிக்கில் வந்தால் நல்லா இருக்குமா?
சம்மர் ஸ்லாம்க்கு ரோமன் ரெயின்ஸ் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க நண்பா. ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டில தோத்துட்டார் தான். அது உண்மையிலுமே அது வருத்தமான விஷயம் தான். ஆனா WWE இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்காக வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் ஆக போறதில்ல நண்பா. அது ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் ஆன என்னாலேயே சத்தியமா அத எப்படி சொல்றேன், அத என்னால ஏத்துக்கவே முடியல. ஃபேன்ஸா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சம்மர் ஸ்லாம்க்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்போறாரு. அப்படியே ரிட்டர்ன் வரத பத்தி ஒரு பர்ட்டிகுலர் வீடியோ வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க ப்ரோ. அத நான் ரெடி பண்ணி நம்ம சேனல்ல கண்டிப்பா நான் போடுறேன். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரோமன் ரெயின்ஸ பத்தி அவரோட பர்ட்டிகுலரான என்ன ஒரு அப்டேட் வேணுமாலும் சொல்லுங்க. அத நான் கண்டிப்பா ரெடி பண்ணி போடுறேன்.